அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதானே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். அமனுஷியம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனமும் கூட. அந்த வகையில் ஒரு அற்புதமான தெய்வ சக்தி இந்த பூமியில எல்லோரும் வாழ்கின்றோம், வாழ்ந்து மறைகின்றோம். நீர்க்கும்படி போன்ற இந்த வாழ்க்கையில சிலர் மட்டுமே உலக நலனை வேண்டி, பிறர் நலனை வேண்டி வாழ்கின்றார்கள். அப்படி வாழ்ந்த இந்த பாரத தேசத்திலே எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், சித்த புருஷர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. அடர்ந்த வனம். அந்த மலை சார்ந்த வனத்துல 2 நண்பர்கள் போன்ற, சகோதரர்கள் போன்ற 2 ரிஷிமார்கள் நடந்து வருகின்றார்கள், பேசிக்கொண்டே வருகின்றார்கள். இந்த மனித வாழ்வு புனரபி ஜனனம், புனரபி மரணம், எந்தோ புனரபி போன்றதுதானே, இருக்கும்படி போன்ற இந்த வாழ்க்கை தானே. இந்த வாழ்க்கையில் அவர் படுகின்ற இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வருகின்றதே. கலியுகம் பிறக்கப் போகின்றதே, என்ன செய்வது? ஐயோ, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? இந்த நடுங்குகின்ற ஆண் பெண் இருபாலர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சக்தி துணை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்கள் அங்கு தியானத்தில் அமர்கின்றார் ஒரு இடத்துல. பாருங்க, இதுதாங்க ரிஷி என்றும் மகான் என்றும் தன்னலன் கருதாது பிறநலன் கருதி வாழ்கின்ற ஒரு அற்புத சக்தி. அதான் பிரத்யங்கரஸ், ஆங்கரஸ் 2 பேர். அவர்கள் இருவருமே அமர்ந்து தியானிக்கின்றார்கள். அந்த தியானத்தினுடைய வெண்மை தாங்காம ரிஷிகளும் மகான்களும் தேவர்களும் அத்தனை பேருமே சூழ்ந்து விடுகின்றார்கள். 3 லோகங்களும் தகைத்தெய்த்து போகின்றது. பிரம்மலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகமும், கைலாயமும், வைகுண்டமும் தகதகைத்து போகின்றது. ஒரு வெண்மை சூழ்கின்றது. 3 மூர்த்திகளும் அங்கு தோன்றுகின்றார்கள். ரிஷிகளே, எதை நோக்கி தவம் செய்கின்றீர்கள்? ஒரு எல்லையை தாண்டி போகின்றதே என்று அவர்கள் சூரிய பொழுது, இந்த உலக நலன் வேண்டிய ஐயனே, கலியுகம் பிறக்கப் போகின்றதே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ முன்வினை பயனோ தீவினையோ கடுமையான வேதனையில் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சூழ்நிலை இந்த கலியுகத்தில் வரப்போகின்றதே. தெய்வ நம்பிக்கையும் அற்று போகின்ற ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது. என்ன செய்வது என்று கலங்கி அவர்களை காப்பதற்கு ஒரு சக்தியை தியானிக்கின்றோம் என்று கூறிய பொழுது நாங்களும் அவ்வாறு செய்கின்றோம் என்று தியானித்தவர் தான் வானிலை தோன்றுகின்றால் ஒரு அற்புதமான சக்தி என்று சொல்வதா, தாய்மை என்று சொல்வதா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சக்தி. அதுதான் பராசக்தி. என் அன்னை தோன்றுகின்றார், வணங்குகின்றார்கள். ரிஷிகளே, என்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், அம்மா, உன்னை மீனாட்சி என்பார்கள், காமாட்சி என்பார்கள், நீலதாயாட்சி என்பார்கள். எப்படியெல்லாம் உன்னை வணங்கினாலும் கூட காளியாகத்தானே எங்களை காக்க முற்படுகின்றாய். அந்த வகையில் இந்த உலகை காக்க நீ வர வேண்டும் என்று கூறிய பொழுது அப்படியே வருகின்றேன், கவலைப்படாதே. அசுரனை அழிப்பதற்காக என் உடலின் ஒரு பாதி அந்த சிவசக்தியாக நாங்கள் வருவோம், சர்வேஸ்வரராக வருவோம். வருகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு பண்ணுவேன், அன்று நான் தோன்றுவேன் என்று கூறி வருகின்றார். கிரண்ணிய கசுபை அழிப்பதற்காக நாராயணன் நரசிம்ம வேடம் எடுத்த பொழுது அந்த உக்ர சக்தி உதிரவானம் மருந்தியதனால சக்தியினுடைய எல்லை மீறிய பொழுது அதை சாந்தப்படுத்துவதற்காகவும் அந்த சக்தி நரசிம்ம உக்ர சக்தியை விழுங்குவதற்காகவும் சரபருடைய நெற்றியில் இருந்து தோன்றுகிறார் 3வது கண். அந்த 3வது கண் தான் என் அன்னை பிரத்யங்கரஸ், அங்கரஸ் என்ற நாமம் தாங்கிய பிரத்யங்கரஸ். அந்த அப்படிப்பட்ட என் அன்னை வருகின்றார். அவர் வரும்பொழுது அவரை பார்க்கின்றார் முருகன். சுப்பிரமணியர் பார்த்து துதித்த மந்திரம் தான் இந்த மந்திரம். என் அன்னையுடைய வடிவம், என் அன்னை சர்வேஸ்வருடைய வலது பக்க ரக்கை தான் பிரத்யேகரா, இடது பக்க ரக்கை சூரியனை துர்கா என்று சொல்வார்கள். என் அன்னையுடைய வடிவம், அந்த வடிவத்திற்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. சர்வேஸ்வரர் பிரத்யேகர உபாசகனை கோபமாக பார்த்தாலோ அவனுக்கு தீங்கிழைய முற்பட்டாலோ ஓடி வந்து நின்று நிற்பவர் சர்வேஸ்வரர் தான்.
அப்படிப்பட்ட என் அன்னை அற்புதமான ஒரு வடிவத்தை எடுக்கின்றார். கவலையே படாதீர்கள். பிரத்யேகரா ஹோமங்கள் நானெல்லாம் பிரத்யேகரா ஹோமங்கள் செய்யும் பொழுதெல்லாம் காய்ந்த வரமிளகாய்களை அள்ளி அந்த ஹோமிக்கும் பொழுதெல்லாம் அந்த மூலமந்திரம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மிளகாயும் ஒரு அஸ்திரமாகத்தான் மாறும். ஓம் சம்ப ஜுவாலா ஜிக்வே கராலதம் ஸ்ரீ பிரத்யேகரே ஷம் கிரீம் ஹோம் பட் என்றுதான் அஸ்திர பிரயோகம் பண்ணுவேன். மந்திரம் வேறு அஸ்திரம் வேறு. அப்படிப்பட்ட என் அன்னை பிரத்யேகரா எத்தனை பேர் என்னுடைய அனுபவத்தில் எத்தனை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யாகங்களை எல்லாம் செய்கின்ற வாய்ப்பு என் குரு எனக்கு வழங்கினார். அந்த வகையில் என் குருவை நான் தொழுகின்றேன். ஒரு குருவல்ல, இரு குருவல்ல, 3 குருவல்ல, 4 குருமார்கள் பிரத்யேகனுடைய பிரபாவத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையில் என் குரு சேகர் சிவாச்சாரியார் திருமுருகன் பூண்டியர் அற்புதமாக என்னை அரவணைத்து அன்பு செலுத்தி அருமையான மந்திர பிரயோகங்களை கத்துக்கள். கிருஷ்ணவாசனி ஓம் கிளீம் கிருஷ்ணவாசனே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சர்வசத்ரு கர்ம வித்வம்சினி பரமந்திர சேதினி சர்வபூத தமனி சர்வபூதான் வந்த வந்த சர்வ விக்னான் சித்தி சித்தி சர்வ வியாதி நிகழ்ந்த சர்வதுஷ்டான் பக்ஷ பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலதம் ஸ்ரீ பிரத்யங்கரே ஷம் கிரீம் ஓம். இது சுப்பிரமணியர் என் அன்னை பிரத்யேகராவை துதித்த மந்திரம். ஒரு நல்ல குருவின் மூலம் இந்த மந்திரத்தை மூலமந்திரத்தையும் தியான மனிதத்தை தெரிந்து கொண்டாலே போதும். 1000 தேவதைகள் 1000 தேவதைகளும் 1000 துணை நிற்பதை போன்ற ஒரு உணர்வு தான். 1000 முகம் சர்பத்தை கையிலே தரித்த கபால முத்திரையை மாலையாக அணிந்த ஒரு அற்புத சக்தி என் அன்னை பிரத்யேகரா. பார்த்து கொண்டே இருக்கலாம். பயம் மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதம் எதிர்நாளாக பயம் வேண்டாம். பயத்தை வெல்லக்கூடிய ஒரு பயங்கரி தான் அதர்வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய என் அன்னை. அது மட்டும் கிடையாதுங்க. என் அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தியான மந்திரம், அருமையான மந்திரம் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். கேட்டாலே புண்ணியம், பார்த்தாலே புண்ணியம். அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்ரீம் கிரீம் ஓம் நமக என்று அவளை பீஜ மந்திரத்தால் அர்ச்சித்து கிருஷ்ணவாசனே சகசிரசினி சகசிரவதனே காலராத்திரி பிரத்யங்கரே பர சைதன்ய பர கர்ம வித்வம்சினி பரமந்திர சாதினி சர்வ தேவான் பந்த பந்த சர்வ வித்யாம் சிந்தி சிந்தி சோபய சோபய பதந்திராமி ஸ்போடய ஸ்போடய சர்வ சிருங்கலான் த்ரோடய த்ரோடய ஜுவல ஜுவல விக்கிரகே கரால வதனே பிரத்யேகரே கிரீம் நமக என்ற அற்புதமான மந்திரம். இப்படி தியான மந்திரங்கள் ஒருபாடு இருந்தாலும் கூட பிரத்யேகராவை மனமுருக பிரார்த்தனை செய்ய ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. மனமுருக வழிபடுங்க. திருத்தணியில பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில 16 அடி ஆழத்துல பிரத்யேகராவினுடைய அருமையான ஒரு வடிவம் விக்கிரகம். அவருக்கு அருகிலே பாத்தீங்கன்னா கால பைரவர். ஏன்னா பைரவர் பத்தினி என்றுதான் என் அன்னையை சொல்வார்கள். பைரவ பிரியாய நமக பைரவ பத்தினியே நமக என்றுதான் லலிதா சகஸ்ரநாமத்திலே என் அன்னையை சொல்வார்கள். அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் பைரவருடைய வடிவத்திற்கு அருகே என்னுடைய அற்புதமான ஒரு வடிவம் பார்தாலி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் என் அன்னை பிரத்யேகரா. மகா கால சக்கர பைரவர், காலத்தை வெல்லக்கூடிய பைரவர் அருகில் இருக்கக்கூடிய என் அன்னை பைரவ பத்திரியை ஒரே ஒரு முறை இதை பார்க்கின்ற கேட்கின்றவர்கள் வந்து வழிபாடு செய்தீர்களானா என் அன்னை பிரத்யேகருடைய வாழ்வு நம்ம வாழ்க்கையிலேயே 2 கலந்துவிடும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. சிலரெல்லாம் கிட்ட சொல்வாங்க, சாமி இத்தனை பரிகாரம் செய்து விட்டு ஒன்றும் நடக்கல. காம உண்மைதான். ஒரு விதை போட்டால் முளைத்து விடுமா? ஒரு நிகழ்வை சொல்லிட்டேன். ஒரு பெரியவர் சைக்கிள்ல ஒரு கூட அதை நிறைய பழங்களை வைத்துக் கொண்டு அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் கார்ல வந்தவர் என்ன அது என்று கூடையில் இருந்தார். பணம் பழங்கள், இதை என்ன செய்ய போகிறீர்கள்? இதை நடப்போகின்றேன். இது எப்போங்க வரும்? இது வருவதற்கு நிறைய ஆண்டுகள் ஆகும். இப்போ உங்க வயது என்ன? 70 ஆகின்றது. 70 வயது. இது வருவதற்கே 10-15 ஆண்டுகள் ஆகும் என்கின்றீர்களே. நீங்கள் அதுவரை உயிரோடு இருப்பீர்கள். நான் இல்லாவிட்டாலும் என்னுடைய வம்சம் இருக்கும் அல்லவா? என் பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா? என் பேர பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா? இந்த உலகிற்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் இந்த பணம் மரத்தினுடைய பலன் கிடைக்கிறவா? வியந்து போகிறார். காரை விட்டு இறங்கி அவர் காலை தொட்டு வணங்கினார். இது கீரைத்தண்டு போல அல்ல, வாழைத்தண்டு போல அல்ல, பனைமரத்தை போன்றது. அதாவது காலம் கடந்தும் பலன் தரக்கூடியது பனைமரம். ஆனாலும் அதை உடனே போட்டோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, போட்ட உடனே பலன் கிடைக்கணும். 4 மந்திரம் சொன்ன உடனே பிரத்யேகரா தோன்றி விடுவார். ஒரு மந்திர தீட்சை வாங்கிய உடனே பிரத்யேகராவை பார்த்து விடலாம்.
1000 கோடி லட்சக்கணக்கான கோடி யாகி சொல்லக்கூடிய தேவதைகளாலும் நெருங்க முடியாத சக்தியை நெருங்க முடியும் என்றால் அன்பு தாங்க. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு நான் நகர வேண்டும். ஒருவர் தவம் செய்கின்றார். தவம் செய்து செய்து அவர் உடல் முழுவதும் பாம்பு புற்றில் இருக்கின்ற அந்த புற்று மாறி போயிடுச்சு. நாரத மகரிஷி கைலாயம் சென்று சிவனை காண வருகின்றார். அங்கு 2 கண்கள் மட்டும் புற்றிற்கு நடுவே தெரிவதை பார்த்து என்னை உற்று பார்க்கின்றார். ஐயா, நான் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று ஜபிக்கின்றேன். நான் எப்பொழுது அந்த இறை தரிசனம் கிடைக்கும் என்று கைலாயம் சென்று வரும்போது சிவனம் கேட்டு வாருங்கள். இன்னொரு இடத்துக்கு போறார் ஒருத்தர். தலை மட்டும்தான் தெரியுது, மற்றதெல்லாம் பூமி கீழே இருக்கு. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. ஐயா, எங்கு செல்கிறேன்? கைலாயம் சென்று பரமனை பார்க்க. எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டுவாங்க. சரியப்பா. இன்னொரு இடம், ஒரு அரச மரத்தின் கீழே ஒருவன் பைத்தியம் போல் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று ஆடி பாடுகின்றான். ஐயா நாரதரே, எங்கு செல்கின்றேன்? கைலாயம் சென்று சிவனை காண செல்கின்றேன். எனக்கு எப்ப முக்தி என்று கேட்டுவார்கள் என்று சொல்கின்றார். திரும்பி வருகின்றார். பாம்பு புற்றிலே இருப்பவர், எனக்கு எப்போ முக்தி என்று கேட்டீர்களா என்று கேட்ட பொழுது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள், இன்னும் 5 ஆண்டுகளா? புற்று மேலும் வளர்கின்றது. பூமிக்கு கீழே இருப்பவர், எனக்கு எப்போ முக்தி என்று கேட்டீர்களா? இன்னும் ஒரு 2 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா? அவர் தலை இன்னும் கீழே அமர்கின்றது. அதுதான் ஒரு வினோதம். அந்த அரச மரத்துக்கு கீழே ஆடி பாடியவர் நாரதரை கண்டு வணங்கி, எனக்கு எப்பொழுது முக்தி என்று கேட்டீர்களா என்ற பொழுது இந்த மரத்தினுடைய இலைகள் அத்தனையும் கீழே விழுந்தவுடன் உனக்கு முக்தி. இன்னும் வேகமாக ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. அவர் கையை பற்றுகின்றார். என்னப்பா வினோதமாக இருக்கின்றது, நீ என்ன பைத்தியமா? இத்தனை ஆண்டுகள் என்று இல்லாமல் இந்த மரத்திலே கோடிக்கணக்கான இலைகள் இருக்கின்றன. இத்தனை ஆண்டுகள் என்று சிவன் சொன்ன பொழுது இன்னும் சந்தோஷப்படுகின்றாய். சிவன் வாயிலிருந்து வந்து விட்டதல்லவா முக்தி, அது போதுகின்றார், முக்தி நிலை அடைந்து விட்டார். ஒரு குரு ஒரு மந்திரம் தருகின்றார், ஒரு பரிகாரம் செய்கின்றார் என்றால் உடனே பலனை எதிர்பார்ப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்பு அல்ல. நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்பிக்கை தான். எத்தனை தூரம் நீங்க நம்பிக்கை வைக்கின்றீர்கள்? எனக்கு நம்பிக்கை நற்றுணை யாவது நம சிவாயவே என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை காக்கும். என் அன்னை பிரத்திகராவின் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கை கண்டிப்பாக சத்தியமாக உறுதியாக. ஆரம்ப காலங்களில் பிரத்திகராவுடைய வடிவம், அந்த தேவியை வழிபடுவதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வருடத்திற்கு முன்னெல்லாம் பிரத்திகரை இன்று ஆலயம் தோறும் என் அன்னைக்கு ஆலயம் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான ஹோமங்கள் நடைபெறுகின்றன. அந்த காலத்துல பிரத்திகரா வழிபாடு இருப்பதெல்லாம் அங்கொன்று இங்கொன்றா இருந்த காலகட்டத்தில் அந்த பிரத்திகராவின் வடிவம் தெரியாமல் ஒரு அன்னையின் படத்தை எடுத்து அதன் சிரசைக்கு ஒரு சிங்கத்தின் தலையை பொருத்தி வழிபாடு செய்தேன். குருவை தேடினேன் கண்டிப்பாக கிடைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வடிவம் தான் என் தாய் பிரத்திகரா. கண்களில் கண்ணீர் வருகின்றது. இழைத்தேன், நமக்கு ஒரு ஆலயம் அமையுமா, என் அன்னையை வைத்து வழிபட முடியுமா என்று கலங்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலம் காத்திருந்தேன். அற்புதமான ஆலயம் திருத்தணி. திருத்தணியில பக்கத்துல, ஊருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே, நான் நினைச்ச மாதிரி ஒரு பூமிக்கு கீழே 16 அடி ஆழத்துல ஒரு தேவியை பிரதிஷ்டை பண்ண முடியுமா? எத்தனை பொருளாதாரம் எதுவுமே இல்லை. இல்லாத நிலையிலும் என் அன்னை அற்புதமாக அருளாட்சி கண்டிப்பாக நடக்குங்க. நீங்க நம்பிக்கை மட்டும் என் அன்னையின் மீது வையுங்க. காரணம், நரசிம்மருடைய உக்ர சக்தியையே விழுங்கினார் என்றும் ஜுவாலாஜி பேய்கராளதம் ஸ்ரீ. அப்படிப்பட்ட ஒரு தேவி, அப்படிப்பட்ட ஒரு அன்னை, ஒரு நல்ல குரு மூலமாக நம்பிக்கையோடு நகர்ந்தால் மட்டுமே என் அன்னையின் அருளை பெற முடியும். முயன்று பாருங்கள்.